Hello guys, welcome back to my channel Mahi's World. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க and பக்கத்துல உள்ள bell icon click பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, போன வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கேப்கட்குள்ளே ரேஷியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்பீட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஆடியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தோம். வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா கேப்கட் பேசிக் எடிட்டிங்ஸ் பார்ட் 2. சரி, ஓகே, கேப்கட்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து VPN எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கேப்கட் ஆப்குள்ளே வந்து போகலாம். இந்த ப்ராஜெக்டில் வந்து ஏன் இப்படி காட்டுதுன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் எடிட் பண்ணேன்ல அதே ப்ராஜெக்ட் தான். ஏன் இப்படி காட்டுதுன்னா, அந்த பிக்ஸ் எல்லாமே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் கேலரியிலேருந்து, அதனால் வந்து இப்படி காட்டுது. இப்போ மேபி நீங்கள் வந்து அந்த பிக்ஸ் வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டினா அந்த பிக் வந்து உங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக வேறு பிக் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் புதுசாக வந்து திருப்பி அதே பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அண்டு திருப்பி வந்து அதே எஃபெக்ட்ஸ் தேடி திருப்பி அதே மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. இதில் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த டைம் லைனு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு அந்த பிக் வேணாம், நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த வேறு இமேஜ் உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஏன் இப்படி வந்து பாதி தூரம் தான் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா நான் நேற்று வந்து ஸ்ப்ளிட் பண்ணேன்ல, ஞாபகம் இருக்கா? அதனால தான் இவ்வளோ தான் காட்டுது. இதை வந்து நம்மளால் வந்து எவ்வளோக்கு வேணால் உங்களுக்கு அந்த ரேஷியோக்குள்ளே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து செட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் க்ராப் பண்ணி உங்களுக்கு வேறு வீடியோ வேணுன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கான ஃபஸ்ட் விஷயம். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? சரி, பேசிக்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபில்டர்ஸ், ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபில்ட்ரு வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போய் உங்களுக்கு வேணுன்ற ஃபில்ட்ரு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சேவ் ஃபைலுக்குள்ளே வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு வேணுன்றது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சும்மா வந்து இது வைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரே இது வந்து வெளியிலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி வந்து காட்டும். இது ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த மாதிரி காட்டும். ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களால் க்ராப் பண்ணிக்க முடியும். இந்த எஃபெக்டை வந்து இந்த ஃபில்டரை வந்து உங்களால் வந்து க்ராப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து தனித்தனி இமேஜுக்கு இந்த இமேஜுக்கு இந்த ஃபில்டர் வேணும், இந்த இமேஜுக்கு இந்த ஃபில்டர் வேணும் அப்படின்ற மாதிரி வேணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் காமிக்கும். இதுக்குள்ளே போய் உங்களால் வந்து ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் எல்லாமே காட்டும். அண்ட் அட்ஜஸ்ட்னால் இதில் வந்து வீடியோ இல்லாட்டி பிக்ஸோட பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், எக்ஸ்போசர் எல்லாமே வந்து உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து வீடியோ குவாலிட்டியில் ரிமூவ் ஃப்ளிக்கர்ஸ்னு இருக்கா? இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அது ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்னா ரிமூவ் ஃப்ளிக்கர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷேக் ஆகாது. அதுவே வந்து கீஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ளிக்கர் ஆகாமல் வந்து கொடுக்கும், நமக்கு வீடியோ வந்து கொடுக்கும். அதுதான் டெக்ஸ்ட்டு. உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான டெக்ஸ்ட் வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே வந்து மஹி அப்படின்னு போடுறேன். மஹின்னு போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து உங்களால் வந்து ஸ்டைல், அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களால் வந்து ஃபோன்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபோன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டைல், இந்த மாதிரி வந்து ஸ்டைல்லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து எடிட் ஆகியிருக்கும். நிறைய ஸ்டைல்ஸும் இருக்குது. இன்னொன்று கொடுத்துட்றேன். அண்ட் உங்களால் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து உங்களால் வந்து கஸ்டமாக வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்து ஒரு பென்சில் மாதிரி இது வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கிற கலர்லாம் உங்களுக்கு வேணாம், இப்போ
என்னோடய ஸ்கின் கலர் அது வேணும், இல்லை வந்து இந்த ஷால் கலர் எனக்கு வேணும், இந்த பிக்சரில் இருக்கிற கலர் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரவுண்டு இந்த சர்க்கிளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து காப்பி ஆயிரும். புரியுதா? இந்த மாதிரி வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா ஃபோன்ட்டுக்கு வந்து எஃபெக்ட், அவ்வளோதான். அதுவே வந்து இதாக இருக்கும். நம்மளால் வந்து அதை டச் மட்டும் நம்ம பண்ணால் போதும், அந்த ஃபோன்ட்டோட இதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். அனிமேஷன் அப்படின்னா நேற்று வீடியோவுக்கு வந்து நான் அனிமேஷன் வந்து சொல்லி கொடுத்தேன்ல, இன் அவுட் அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அனிமேஷன் இருக்குது. அந்த அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து அது அப்படியே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கும் அனிமேஷன் கொடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த இது அனிமேஷன்னா இதுதான். அடுத்து பபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவுட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்டிக்கர் போல தான் இதுவும். அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மள. இந்த மாதிரி தான். புரிஞ்சா? இந்த மாதிரி தான் அதோட சைஸையும் அதுக்கு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்டைலையும் வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் பற்றி இவ்வளோ தான். அடுத்து ஸ்டிக்கர்ஸ். உங்களுக்கு வீடியோவுக்கு வேணுன்ற மாதிரி வந்து பிளர்ரு அண்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான எஃபெக்ட்ஸு, சாங்ஸு, ஹேண்டு, ஃப்ளவரு, லைக்கு, சப்ஸ்கிரைபு, அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த கேப்கட்டில் வந்து என்னென்னா உங்களுக்கு வேணுன்ற எஃபெக்ட்டு இல்லை ஸ்டிக்கர்ஸு இல்லை டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து உங்களால் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி நீங்களாக ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் வச்சுக்க முடியும். புரிஞ்சா? இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்னா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அண்ட் ஃபில்ட்ரு பற்றி பார்த்துருக்கோம், அண்ட் டெக்ஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம், அண்ட் ஸ்டிக்கர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த 4 விஷயம் பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.